Let's see the second part of history of English literature. Now the great central purpose of a history of literature என்ன அப்படின்னா the purpose to which everything else என்ன வேணாவா இருக்கலாம் அதோட செகண்டரி அண்ட் சப்பார்டினேட் பர்பஸாக தான் பார்க்கணும். அதெல்லாம் is to give a clear account of the whole transformation of literature from period to period and so far as possible to mark out the causes which have combined to produce it. நம்மளோட முதல் குறிக்கோள் என்னவாக இருக்கணும்னா பீரியட் டு பீரியட் ஓல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் லிட்ரேச்சரை கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட ஓல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். லிட்ரேச்சர் ஒவ்வொரு பீரியடும் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஸோ ஃபேர் அஸ் பாசிபிள் டு மார்க் அவுட் த காசஸ் விச் ஹாவ் கம்பைன் டு ப்ரொடியூஸ் இட். பாசிபிள் டு மார்க் அவுட் முக்கியமான விஷயங்களை எடுத்து வச்சுக்கணும். நம்ம பாசிபிள் டு மார்க் அவுட் த காசஸ் அதோட விளைவுகள் என்னவாக இருந்துச்சு விச் ஹாவ் கம்பைன்டு டு ப்ரொடியூஸ் இட். அமாங் தீஸ் காசஸ் ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி சஜஸ்டட் we have to reckon the influence of individual men. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனிதன் எதால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க, அதனால தானே அவங்களோட ஒர்க்ஸில் இருக்கும், அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எ கிரேட் ரைட்டர் வில் ஆஃபன் கிரியேட் எ நியூ டேஸ்ட். ஒவ்வொரு கிரேட் ரைட்டரும் ஆஃபன் ஒரு கிரேட் நியூ டேஸ்ட்டை உருவாக்குவாங்க. அண்ட் மேக் எ ஃப்ரெஷ் டிபார்ச்சர் இன் த லிட்ரேச்சர் ஆஃப் ஹிஸ் டைம். டிபார்ச்சர்னா பிரியறது ஆஃப் த லிட்ரேச்சர் ஆஃப் ஹிஸ் டைம். அவங்க விடைபெறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ் டிபார்ச்சரை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எட் while full weight must be given to personal initiative and example, we must be careful not to emphasize their importance to the exclusion of all other considerations. இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம அவங்கள பற்றி ஃபுல்லாக இனிஷியேட்டிவ் அண்ட் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் அசஸ் பண்ணும்போது we must be careful not to emphasize their importance to the exclusion of all other considerations. மற்ற விஷயங்களை விட்டுறக்கூடாது, அதையும் நம்ம முழுசாக பார்க்கணும். ஈவன் த கிரேட்டஸ்ட் ஜீனியஸ் இஸ் நெசசரிலி மோல்டட் பை த கல்ச்சர். பெரிய பெரிய அறிஞர்கள் கூட என்ன நெசசரிலி மோல்டட் பை த கல்ச்சர், ஐடியல்ஸ் அண்ட் மென்டல் அண்ட் மோரல் டெண்டன்சிஸ். இந்த மாதிரி 4 விஷயங்கள் ஆஃப் த வேர்ல்ட் இன்டு விச் ஹி இஸ் பார்ன். அவர் சார்ந்த உலகத்தில் எப்படி அந்த 4 இருந்துச்சு அப்படின்றது தான் பார்த்து அதை பற்றி தான் எழுதுகிறாங்க. Even the greatest genius is necessarily molded by the culture, ideals and mental and moral tendencies of the world into which he is born. ஒரு மனுஷன் அவர் பிறந்த உலகத்தை சார்ந்து தான் அவரோட கல்ச்சர், ஐடியல்ஸ், மென்டல், மோரல் டெண்டன்சிஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவரோட கேரக்டர் டெவலப் ஆகுது. And the character of what he produces is therefore to a large extent determined by this. If a man of powerful personality stamps his impress upon his age, as I have said, he also takes the impress of his age. ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு கிரேட் ரைட்டர், அவரோட காலத்தில் அவர் சிறப்பான ஒரு விஷயத்தை எழுதும்போது அவரோட இம்ப்ரெஷனை அந்த ஏஜில் பதிக்க விரும்பும்போது அந்த சக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க் என்டையர்லி ஒரிஜினல் ஆஸ் இட் மே சீம் டு பி இஸ் ஆஃபன் டியூ டு த வே இன் விச் இட் மீட்ஸ் அண்ட் anticipate the general taste of the public to which he appeals. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் அவரோட சிறப்பான பதிவை பதிக்கும்போது அவரோட இம்ப்ரெஷனை பதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஏஜோட இம்ப்ரெஷனையும் ஏற்றுக்கிறாரு. அந்த சக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க் என்டையர்லி ஒரிஜினல் ஆஸ் இட் மீ சேம் டு பி. அவரோட பதிப்பு ஒரிஜினலாக இருக்கலாம். இஸ் ஆஃபன் டியூ டு த வே இன் விச் இட் மீட்ஸ் ஆர் ஆன்டிசிபேட் த ஜென்ரல் டேஸ்ட் ஆஃப் த பப்ளிக். பப்ளிக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக தோணலாம் விச் கப்பிள்ஸ். இன் திஸ் சென்ஸ் வி ஹாவ் டு ரிகார்ட் எவ்ரி ரைட்டர் ஆஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் ஹிஸ் டைம். ஒவ்வொரு ரைட்டரையும் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஹிஸ் டைமாக கன்சிடர் பண்ணணும். அண்ட் ஸோ ரிகார்டிங் ஹிம் வி ஹாவ் டு இன்கொயர் இன் டு த நேச்சர் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சஸ் விச் ஷேப்டு ஹிஸ் தாட். அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னலாம் இருந்துச்சு அந்த ரைட்டர் இந்த மாதிரி எழுதுறதுக்கு, எதெல்லாம் அவரோட மைண்டை ஷேப் பண்ணுச்சு, தாட்டு,
ஷேப் பண்ணுச்சு. டைரக்டட் இஸ் டேஸ்ட், அவரோட டேஸ்ட் டைரக்ட் பண்ணுச்சு. அண்ட் ஹெல்ப்டு டு கிவ் எ டிஸ்டிங்டிவ் கேரக்டர் டு ஹிஸ் ஒர்க். ஒரு டிஸ்டிங்டிவ் கேரக்டரை அந்த ஒர்க்கில் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சச் இன்கொயரி இட் இஸ் எவிடென்ட், சில என்கொயரி எவிடெண்ட்டாக இருக்கலாம். வில் ஆஃபன் லீடர்ஸ் ரேதர் ஃபேர் ஃபீல்டு, வேறு காரணங்களாகவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் த இன்ஃப்ளூயன்சஸ் இன் கொஸ்டின் ஆர் பியூர்லி லிட்ரரி. இன்ஃப்ளூயன்சஸ் பியூர்லி லிட்ரரி, அதாவது கல்வி சார்ந்த படிப்பின் மூலமாக இருக்கலாம். இன் கொஸ்டின் ஆர் பியூர்லி லிட்ரரியாக இருக்கலாம். தட் இஸ் தே பிலாங் டு த ஸ்பியர் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப். ஆனால் thus for example, one of the principal forces behind the English literature of the Elizabethan era was the immense enthusiasm for the Greek and Latin classics அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஃபோர்ஸஸ் பிஹைண்ட் த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்னவாக இருந்துச்சு எலிசபெத்தன் ஏராலனா, க்ரீக் அண்ட் லாட்டின் கிளாசிக்ஸ் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சு. விச் ஹேட் கம் வித் தட் வி கால் த ரெனிசன்ஸ். இந்த காலத்தை நம்ம ரெனிசன்ஸ் ஏற்பட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவர் ரைட்டர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அலைக் வேர் அண்டர் த பவர்ஃபுல் ஸ்பெல் ஆஃப் த இட்டாலியன் லிட்ரேச்சர் டியூரிங் த சேம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. Our writers and readers alike were under the powerful spell of Italian literature during the same period. எலிசபெத்தன் ஏஜ்லேயே இட்டாலியன் லிட்ரேச்சர் சிறந்து விளங்குச்சு. ரொம்ப ரீடர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் இட்டாலியன் லிட்ரேச்சரில் சிறந்து விளங்குனாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் வளர்ந்தது. அதுக்கப்புறம் 17th century, அட் த எண்ட் ஆஃப் த 17th century என்ன டெவலப் ஆச்சுன்னா ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜெர்மன் லிட்ரேச்சர் 100 years later டெவலப் ஆச்சு. வைல் டு கிவ் ஒன் மோர் இல்லுஸ்ட்ரேஷன், இன்னொரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, த ரீஅவேக்கனிங் ஃப்ரம் about 1750 onward, people interest in the long neglected art and literature அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் எதை இன்ட்ரெஸ்டாக பார்த்தாங்க அப்படின்னா, லாங் நெக்லெக்டட் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். இட்டாலியன் லிட்ரேச்சர் டியூரிங் த சேம் பீரியட் அண்டர் த ஆஃப் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சருக்கு அப்புறம் 17th century அப்புறம் நமக்கு ஜெர்மன் லிட்ரேச்சர் டெவலப் ஆச்சு 100 years later. ஸோ அதுக்கப்புறம் 1750 ஆன்வர்ட் பாப்புலர் இன்ட்ரெஸ்ட் எதில் இருந்ததுன்னா, நான் நெக்லெக்டட் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் த மிடில் ஏஜஸ் இன்ஸ்பயர்ட் தட் மீடிவல் ரிவைவல் அப்படின்னா என்ன, ப்ரெசன்ட்லி கல்மினேட்டட் இன் கால்ட்ரிட்ஜ் அண்ட் ஸ்காட் டு ரீச் அ ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு அர்த்தம். கல்மினேட்டட்னா விச் ப்ரெசன்ட்லி கல்மினேட்டட் இன் கால்ட்ரிட்ஜ் அண்ட் ஸ்காட். இப்போ அந்த ரிவைவல் எங்கே இருக்குது அப்படின்னா, கால்ட்ரிட்ஜ் அண்ட் ஸ்காட் காலத்தில் இருக்குது. இன் சச் கேசஸ் வி see how literary influences introduce நியூ கரண்ட்ஸ் ஆஃப் டேஸ்ட், புது டேஸ்ட்டை உருவாக்குது. which carry even the most independent writers along with them. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி அதோடைய இண்டிபெண்ட் ரைட்டர்ஸை எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு பார்க்கணும். பட் often the influences which most profoundly affect literature are not literary. எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் படிக்கிறதுனால மட்டும் ஏற்படுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லைனில். They are influences which belong not to books and scholarship but the general life, politics and society. இதன் மூலமாகவும் லிட்ரரி இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படும். ஹிஸ்ட்ரியில் ரைட்டிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் எவர் பிரிங்ஸ் ஃப்ரெஷ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஐடியாஸ் இன் டு த லைஃப் ஆஃப் அன் ஏஜ், வாட் எவர் டென்ஸ் டு மாடிஃபைஸ் இட்ஸ் வேஸ் ஆஃப் தாட் அண்ட் ஃபீலிங் and to change its attitude towards men and things must of necessity enter as a vital factor. இதெல்லாம் தாட் அண்ட் ஃபீலிங்கை பாதிச்சிச்சோ, மாற்றங்களை கொண்டு கொடுத்துச்சோ மனுஷங்களுக்குள்ள, மஸ்ட் ஆஃப் நெசசிட்டி என்டர் as a vital factor, முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க into the making of its literature. We must never think of a book as though it were written outside the conditions of time and space. நம்ம ஒரு புக்கு உருவாகும் போது அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி, மக்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருப்பாங்கன்னு மட்டும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. We must never think of a book as though it were written outside of the conditions of time and space.
we must think of it as the work of a man who living in a certain age was affected according to the nature of his own personality by the atmosphere and the movements of that age. அந்த மூமெண்ட்ஸ் அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி கூட அந்த சர்டைன் ஏஜில் அந்த மனிதன் எழுதியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம்.